ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சுடிதார் டாப் கட் பண்றோம். நம்ம ஏற்கனவே அளவு எடுத்தீங்களா, அதை வந்து கட் பண்றோம். நீங்க பாருங்க, சுடிதார் அளவு இது பூரா அளவு நம்ம எடுத்த அளவு. அதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ண போறோம். எவ்வளவு கூட்டணும் எவ்வளவு குறைக்கணும் இது பூராமே இதுல வந்துடும். நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க. 78 68 07 00 68 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கேட்டு கேளுங்க. உங்க டவுட்டை கிளியர் பண்றோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் புரியும். டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நாங்க வாட்ஸ்அப்ல பதில் சொல்றோம். கமெண்ட்ல கேளுங்க, நாங்க வாட்ஸ்அப்ல பதில் சொல்றோம். வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் பண்ணுங்க, குரூப்ல சேர்த்துக்குறோம். ஓகே, பாய். இப்போ நம்ம மாஸ்டர் கட் பண்ணுவாரு, பாருங்க. இப்போ சுடிதார் டாப், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ சுடிதார் டாப் வந்து எப்படி வெட்டுறதுங்கிறத இப்போ நான் சொல்றேன். இப்போ சுடிதார் டாப்புக்கு நம்ம எவ்வளவு அளவு எடுத்துருக்கோங்கிறத இப்போ நான் சொல்றேன். இப்போ சுடிதார் டாப்போடைய உயரம் வந்து 41 இன்ச்சு, கை உயரம் 6, ஷோல்டருடைய நீளம் 13 இன்ச்சு, வயிறு சுற்றளவு வந்து 26, மார்பு சுற்றளவு வந்து 29, சனமார்பு சுற்றளவு வந்து 30 இன்ச்சு, இடுப்பு 30, சீட்டு 35, பின்கழுத்துடைய உயரம் 5, முன்கழுத்து உயரம் 5, கை சுற்றளவு வந்து 8 இன்ச்சு, ஆம்கோ சுற்றளவு 12. இப்ப இந்த அளவுக்கு நம்ம சுடிதார் டாப் வந்து வெட்ட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுடிதாருடைய பேக் சைட நம்ம வெட்ட போறோம். 1/2 இன்ச்சு பட்டிக்கு கீழே விட்டுட்டு இது வந்து டாப் கம்மியா தான் வரும். 41 இன்ச்சு வராது, ஷார்ட்டா தான் வரும். 35 வரும். இப்போ மேல ஷோல்டருக்கு ஒரு கோடு, ஓகேவா? கம்மியா இருக்கு. ஆமா, இப்போ உயரம் மட்டும் தான் கம்மி இதுல. அப்புறம் இப்போ ஷோல்டருடைய நீளம் 13 இன்ச்சு. ஆனா வந்து பின்னாடி கழுத்து இறங்கி வர்றதுனால இந்த 13 இன்ச்சு அப்பயே வைக்க தேவையில்லை. அதாவது வந்து காலரு இந்த மாதிரி வைக்கிறா இருந்தா மேல பின்னாடி வந்து நம்ம கழுத்து மேல க்ளோஸ் ஆகும். இப்ப நார்மலா நம்ம தைக்கிறதுல கழுத்து அப்படி வராதனால, கழுத்து இறங்கி வர்றதுனால கழுத்து போய் விரியும். அப்ப வந்து நம்ம எடுத்த அளவு அப்படியே வைக்க கூடாது. அப்ப ஷோல்டர் வந்து இறங்கும். அப்ப ஷோல்டருடைய அளவை குறைச்சிடும். இப்ப ஷோல்டருடைய அளவை நம்ம எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னா 9 இன்ச்சா மாத்திடணும். இந்த அளவை வந்து குறைச்சிடும். 4 இன்ச் குறைக்கணும். ஆமா, 4 இன்ச்சு குறைக்கும். குறைச்சாதான் நம்ம ஷோல்டர் விரியாது, கீழே இறங்காது. கரெக்டா நம்ம ஷோல்டர் கரெக்டா வந்து உட்காரும். இப்ப வந்து ஷோல்டர் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு 15 இருக்குன்னா அதுலயே 4 இல்ல, ஒரு 3 இன்ச்சு குறைச்சிக்கலாம். இப்ப இந்த எடுத்துருக்கோம், இதோட ஒரு 3 இன்ச்சு குறைச்சோம், 10 இன்ச்சு. அதை பண்ணா உங்களுக்கு கரெக்டா அந்த அளவுக்கு ஷோல்டர் கரெக்டா வந்துடும். ஓகேவா? அப்ப இந்த அளவுக்கு நம்ம எடுக்கையில ஒரு 10 இன்ச்சு வச்சோம்னா சரியா வந்துடும். இப்போ 10னா அதுக்கு பாதி 5. இப்போ 5 இன்ச்சு வச்சு 5.5 இன்ச்சு வைக்கணும், அதாவது தும்பு சேர்க்கணும். வச்சுட்டு கழுத்துடைய அளவு வந்து 2.5 இன்ச்சு, அதுக்கு 2.25 மார்க் பண்ணிக்கணும். மேல 1/2 இன்ச்சு தும்பு போக கீழே 4.25 வைக்கணும். நம்ம தச்சு முடிய ஆல்ரெடி நமக்கு 5 இன்ச்சு வந்துடும். பேக்ல வைக்கிற அளவு ஃப்ரண்ட்லயே வச்சிடணும். இது வந்து நார்மலா உள்ள சுடிதார் இருக்கு. இறக்கமா கழுத்து வைக்கிறா இருந்தா அதுக்கு என்ன செஞ்சுக்கணும், ஒரு 1.5 இன்ச்சு கீழே இறக்கணும். அதுக்கு மேல இறக்குனா நல்லா இருக்கு. அந்த பாடி தகுந்த மாதிரி இறக்கணும். நார்மலா வைக்கிறது 5 வைக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் இறக்கமா வேணும்னா 1.5 இன்ச்சுக்கு மேலே இறக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப இறக்கமா அசிங்கமா தெரியும். இது கரெக்டா வந்துடும். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம 5 இன்ச்சு வச்சிருக்கோம். இப்போ பாடி சுற்றளவு வந்து நமக்கு 29 வருது. ஓகேவா? 29னா 8 இன்ச்சு வைக்கணும். ஓகேவா? 1 இன்ச்சு கூடுதலா வைக்கணும். வச்சோம்னா நம்ம கோடையில கரெக்டா வந்துடும். இப்போ ஆம்கோ சுற்றளவு 12. இப்போ 14 இன்ச்சு சுற்றளவு வர்ற மாதிரி வச்சுக்கணும். இந்த அளவு அப்படியே வைக்கக்கூடாது, 2 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கணும். அப்ப இங்க இருந்து நமக்கு 5.5 இன்ச்சு ஆம்கோல இறக்கணும். இங்க இருந்து ஆம்கோல் வளைவு வளைச்சிட்டு இதுல 1.5 இன்ச் வரும். ஆமா, இதுல இருந்து 1.5 இன்ச்சு நம்ம கோல் கோலையே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? மேல இருந்து இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம எடுத்துருக்கோம்ல, இப்ப இந்த வயிறு சுற்றளவு எங்கன்னா இங்க இருந்து 12 இன்ச்சு கிட்ட ஒரு மார்க் 9 தானே வச்சிருக்கோம், 26 தானே.
12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து வயிறு எங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அப்போ சீட்டு மேல இருந்து 21 இன்ச்சு சீட்டு இங்க அளவு. இங்க இந்த மார்க்கை கன்ஃபார்மா போட்டாகணும். ஏன்னா அப்படிதான் சீட்டு எங்க இருக்கிற மாதிரி நம்ம அளக்க முடியும். இப்போ வயிறு சுற்றளவு வந்து 26. எது இது வந்து நம்ம எடுக்கும் போது இந்த அளவு எடுக்கணும். நம்ம இங்க எடுக்கையில நமக்கு ஆல்ரெடி வந்துடும் அளவு. இப்ப நம்ம மேல இருந்து கிராஸ் எடுத்தோம்ல, கிராஸ் வந்து நம்ம எவ்வளவு 10 எடுத்தோம். இப்ப அதுல இருந்து 1 இன்ச்சு கீழே வைக்கிட்டோம்ல. இப்ப பிளவுஸ் நம்ம இந்த இடத்துல தான் போடுவோம். ஓகேவா? பிளவுஸ் இந்த இடத்துல போடுறதுல ஆட்டோமேட்டிக்கா அந்த வயிறு எங்க இருக்கோ அந்த அளவு வந்துடும். அதே மாதிரி வயரை வந்து நம்ம நார்மலா சீட்டு வந்து எல்லாத்துக்குமே இந்த 20-21 இன்ச்சு தான் வரும். நார்மலா உள்ள அளவு. ரொம்ப குட்டையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 19-20 வைக்கணும். நார்மலா உள்ளவங்களுக்கு 21 இன்ச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம சீட்டுடைய அளவு வந்துருச்சு. இப்ப வயிறு வந்து நமக்கு 26 எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல 7 இன்ச்சு வைக்கணும். ஓகேவா? இதோடைய இடுப்புடைய அளவு. அதே மாதிரி சீட்டு வந்து நமக்கு 35 வச்சிருக்கோம். இங்க 10 இன்ச்சு வைக்கணும். அப்படி வச்சா தான் நம்ம தச்சு முடியல உங்களுக்கு கரெக்டா அந்த லூஸ் கரெக்டா வந்துடும். நம்ம எடுத்த அளவு அப்படியே வைக்க கூடாது. அதாவது வந்து இப்ப 35னா 5 இன்ச்சு கூட்டிடும். நம்ம அந்த அளவு அப்படியே வச்சோம்னா ரொம்ப டைட்டா இருக்கும். உட்காரும் போது நமக்கு ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பிளஸபிளான துணிக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து அப்படி ஆகாது. அப்போ நம்ம அந்த அளவோட கொஞ்சம் கூடுதலா வைக்கணும். அப்பனாதான் அதை போட முடியும். நம்ம எடுத்த அளவு அப்படியே வச்சோம்னா பிளவுஸ்ல செட் ஆகும். இதுல அப்படி செட் ஆகுது. இது வந்து ஃபுல்லா கவர் ஆகிற துணியில நம்ம அப்படி வைக்க கூடாது. பிளவுஸ் வந்து நம்ம ஃபுல் முன்னாடி ஓப்பன் இருக்கனால பிரச்சனை இல்லை, டைட்டா வைக்கலாம். ஆனா மத்த எதுலையுமே அப்படி வைக்க கூடாது. இப்போ எவ்வளவு 35க்கு இங்க எவ்வளவு வச்சிருக்கோம்? 40 வச்சிருக்கோம். 40 வச்சோம்னா இங்க எடுத்துட்டோம். எடுத்துட்டு இங்க இருந்து நம்ம மார்க் பண்ணணும். எங்க அடந்தோமோ வந்துருச்சா? சுடிதாருடைய அந்த சேஃப் வந்துருச்சு. அப்போ இங்க இருந்து நம்ம 10 இன்ச்சு வச்சோம். இந்த இடத்துல 11 இன்ச்சு வைக்கணும். 1 இன்ச்சு கிராஸ் வரும். ஓகேவா? ஏன்னா சீட்டு அளவை காட்டிலும் நமக்கு 1 இன்ச்சு அங்க கூடுதலா கிடைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தையல் தும்பு சைட்ல வைக்கணும்ல. இந்த 1 இன்ச்சு தும்பை வந்து எல்லாம் 1 இன்ச்சு போதும். ஏன் கூடுதலா வைக்க கூடாது அப்படின்னா இந்த இடத்துல துணி சுருண்ட கூடாது. போய் ரொம்ப சுருந்துச்சுன்னா அந்த பெட்டு கிடைக்காது. இதை விட கம்மியா தான் வைக்கணும். இதை விட கம்மியா வச்சா இன்னும் அந்த பெட்டு கரெக்டா உட்காரும். ஆனா கொஞ்சம் அதிகபட்சம் 1 இன்ச்சு துணியாவது வேணும். ஓகேவா? ஏன்னா நாளைக்கு சப்போஸ் லூஸ் கூட்டுறா இருந்தா ஒரு 2 தையல் 3 தையல் போற அளவுக்கு இங்க கேட்படும். அப்ப இந்த அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? 1 இன்ச்சு அளவுக்கு தும்பு வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிடணும். இங்கேயும் அதே தான். இங்க எந்த அளவுக்கு நம்ம வெட்டுறோமோ அந்த அளவுக்கு ஒரு 1 இன்ச்சு தும்பு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பண்ணிட்டு இங்க இருந்து இதுல பாதி எவ்வளவு? 7.5 பாதி எவ்வளவு? 3.25. 3.25க்கு இங்க ஒரு கோடு போட்டு இதையும் போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சுருக்கம் இல்லாம ஃபிட்டா போய் உட்காரும். பேக்லயும் ஃப்ரண்ட்லயும். இங்க ஒரு டாட் போடணும். அரை இன்ச்சு பிடிக்கிற மாதிரி டாட் போடணும். அது வந்து மேக்சிமம் வந்து 6 இன்ச்சு இருந்தா போதும். இது சென்ட்ரு. இந்த அதாவது எங்க வயிறு முடியுதோ அங்கேயும் இங்கேயும் சென்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மார்க் போட்டு குத்தூசியில போட்டோம்னா 4 பக்கம் நம்ம கரெக்டா எங்கிறது கரெக்டா தெரிஞ்சிடும். இங்க ஒரு குத்தூசி மார்க்ல இப்படி குத்தி போட்டோம்னா கரெக்டா அந்த இடத்துல நமக்கு அளவு வந்துடும். இப்போ பேக் சைட்ல, அதாவது வந்து பேக் சைட்ல தான் எல்லா மார்க்கும் நம்ம போட்டிருக்கோம். பேக் சைட்ல வெட்டிட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட் சைட்ல போட்டு வெட்டிடணும். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட்ல வெட்டணும். ஃப்ரண்ட் பேக்கும் ஒரே அளவு தான் வரும். இப்போ கழுத்தை வந்து நம்ம எடுத்த அளவு காட்டில கொஞ்சம் குறைச்சி வெட்டிக்கணும். ஏன்னா தப்போம்ல, அப்ப அந்த அளவுக்கு வெட்டிட்டு இங்க இருந்து அளக்கணும். இப்ப நம்ம எங்க தும்புக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அதே இடத்துல இருந்து கரெக்டா அப்படி கொண்டு போயிடும். கொஞ்சம் கிராஸ் வரும். இது வந்து கொஞ்சம் கிராஸ் வரும். கீழே நம்ம எப்பயும் போல பட்டி போட்டு இப்ப இது பண்ணிடணும். இது இந்த வயிறு வர இடத்துக்கு கட் மார்க். அதே மாதிரி சீட்டு வர இடத்துல கட் மார்க். இங்க தையல நிப்பாட்டி பிரிச்சு தனித்தனியா தைக்கணும். அதே மாதிரி பாடி லூஸுக்கான கட் மார்க். இப்போ சுடிதார பேக் தட்டை நம்ம வெட்டியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்ல அப்படியே போட்டு கரெக்டா சென்டர் பார்த்து இப்போ இதை அப்படியே போட்டு வெட்டணும்.
பேக்ல அந்த சென்டர் பார்த்து டிசைன் பார்த்து கரெக்டா அதை அப்படியே நம்ம பேக் எப்படி வெட்டினோமோ அதே மாதிரி ஃப்ரண்டை வெட்டணும். இங்க கொஞ்சம் கீழே இறக்கிக்கணும். நகலாம இருக்கிறதுக்கு இந்த மார்க் எழுதி போட்டு வச்சிடணும். ஃப்ரண்ட்ல நமக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம மாட்டிக்கலாம். ஃப்ரண்ட்ல கழுத்து வெட்ட தேவையில்லை. நம்ம ஏதாவது நமக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ நம்ம அப்படியே போட்டு வெட்டிக்கலாம். இல்ல அதே ரவுண்டு வேணுமா அந்த ரவுண்டு அப்படியே நம்ம வெட்டிக்கிற வேண்டியதான். இப்போ கரெக்டா டிசைன் பண்ணா கட் பண்ண தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு கட் மார்க் போட்டுக்கணும். அதாவது கழுத்து என்ன அளவு அப்படிங்கறத ஃப்ரண்ட்ல நமக்கு தெரியணும்ல. பேக் தச்சு முடிச்சுட்டு ஃப்ரண்ட்ல நம்ம கழுத்து எந்த அளவு நம்ம குறைச்சிடக்கூடாது, கூட்டிடக்கூடாது. அப்ப இந்த அளவுக்கு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிக்கணும். வெட்டிட்டு இதுல என்ன அளவு இருந்துச்சோ அப்படியே போட்டு வெட்டணும். இப்ப நம்ம எப்படி இங்க ஃப்ரண்ட்ல மார்க் பண்ணோமோ பேக்ல அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் இந்த மார்க் பண்ணணும். தைக்கும் போது கரெக்டா அந்த 1 இன்ச் தும்பு எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வெட்டினோமோ அதே அளவுக்கு தையல் போடணும். தையல் போட்டோம்னா ஆல்ரெடி நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு வந்துடும். ஓகேவா? இப்போ இது வந்து ஏற்கனவே மடிச்சிருக்கனால இப்போ இது இந்த பட்டி போட்டோம்னா கரெக்டா அந்த உயரம். ஓகேவா? இப்போ சுடிதாருடைய ஃப்ரண்ட் பேக்கு வெட்டியாச்சு. கை இவ்வளவுதான் இருக்கா? கை வந்து சுடிதாரோட சைடு அந்த துணி இருக்குல்ல அதை வந்து இப்போ எடுத்துருக்கோம். இப்போ கையை வந்து என்ன செய்யணும்? இப்போ ஒரு பீஸை மட்டும் வெட்டுவோம், சுருக்கமா இருக்கு. இப்போ கையை வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கிறோம். இப்படி ஒரு வித்தியாசமா ஒரு அளவுக்கு மடிச்சு வச்சுட்டு கீழே கைப்பட்டிக்கு ஒரு மார்க்கு. ஓகேவா? இங்க கொஞ்சம் கரையை வெட்டிடணும். ஒரு 1/2 இன்ச் போதும். சின்ன பட்டி போட்டா போதும். ஜாக்கெட் போற மாதிரி பெரிய பட்டி தேவையில்லை. 1/2 இன்ச் சின்ன பட்டி. இப்ப கை உயரம் வந்து நமக்கு வந்து 6 தேவைப்படுது. இப்ப 7 இன்ச் வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம ஜாக்கெட் வைக்கிற மாதிரி 3 இன்ச் ஆம்கோலுடைய உயரம் வச்சுட்டு இங்க இருந்து இப்ப நம்ம அடிக்கை சுற்றளவு வந்து 12 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ 2 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம். கூட்டினா 14 இன்ச்சு. இப்போ 14 இன்ச்சு வர்றதுனால அதோடைய அளவு வந்து ஆம்கோல் பாதி 7. ஓகேவா? இங்க 6.25 வைக்கணும். 6.25 இங்க வைக்கணும். வச்சா தான் நமக்கு 7 இன்ச்சு வரும். ஓகேவா? நம்ம கை லூஸ் நம்ம எவ்வளவு எடுத்தோம்? 8. இப்போ 8ல பாதி 4.25. ஆனா 4.25 வைக்க கூடாது. 5 இன்ச்சு வைக்கணும். அந்த அளவு அப்படியே வச்சோம்னா ரொம்ப டைட்டா இருக்கும். பிளவுஸ் கை மாதிரி வைக்க கூடாது. சுடிதாருக்கு வந்து அந்த அளவு கொஞ்சம் கூடுதலா வைக்கணும். அப்படி கூடுதலா வச்சா தான் நம்ம வந்து கரெக்டா இருக்கும். கூட்டணும். ஆமா, அப்படின்னாதான் உங்களுக்கு அளவு சரியாகும். அதே மாதிரி இங்க இருந்து நமக்கு ஒரு 3 இன்ச்சு இங்க ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு அந்த பெண்டை அப்படியே வெட்டணும். ஓகேவா? இங்க 1.5 இன்ச்சு தும்பு, கீழே 2 இன்ச்சு தும்பு. இப்போ கையோட அளவு வந்துருச்சு. இப்போ நீங்க எடுத்த அளவுக்கு அப்படியே வெட்டியாச்சு. ஓகேவா? சென்டருக்கு மார்க்கு, அடிக்கை மார்க்கு, பட்டிக்கான மார்க், கை வெட்டியாச்சு. ஓகேவா? பிளவுஸ்ல எல்லாமே வெட்டியாச்சு. இது கழுத்துக்கு என்ன செய்யணும்? முன்பக்கம் பின்பக்கம் அப்படியே வச்சு தைக்கணும். லைனிங் போட்டாலுமே இந்த துணியை வச்சுக்கணும். லைனிங்கை போட்டு அப்படியே பரட்டக்கூடாது. இந்த துணியில 2 பீஸ் இப்படி எடுத்துக்கிறோம். எதுக்கு இந்த பீஸ்? இந்த பீஸ் கழுத்து, முன்பக்கம் பின்பக்கம் கழுத்துல இந்த பீஸை வைக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ள வைக்கணும். லைனிங்ல வச்சு தைச்சாலும் லைனிங்கை மட்டும் வைக்க கூடாது. இந்த பீஸை பதிச்சு லைனிங்ல பதிச்சு அதுக்கப்புறம் தைக்கணும். அப்படின்னா தான் மெயின் துணி இந்த துணியில வெளியே தெரிஞ்சா நீட்டா இருக்கும். ஓகேவா? இப்ப கை வெட்டியாச்சு. அந்த இதுல வந்து ஒண்ணு தானே வெட்டணும். இன்னொன்னு போட்டு அப்படியே வெட்டி இது கழுத்து பீஸ் கட்டாயம் எடுத்து வைக்கணும். ஓகேவா? அடுத்து கை வந்து வெட்டினதை ஒரு துணி தானே வெட்டணும். இன்னொரு துணியில அப்படியே போட்டு
2 துணியும் சேர்த்து போட்டு வெட்டிருக்கலாம். கசங்கி இல்ல அது வந்து கசங்கி இருக்கு, அதனால ஒரே இதை போட்டு அதை வந்து ஒன்னா போட்டு வெட்டையில கட்டிங்கோட இது மாறிடும். அதனால தனித்தனியா வெட்டிடணும். எப்பயுமே தனித்தனியா தான் வெட்டணுமா இல்ல துணி கசங்க? இல்ல துணி கம்மியா இதா இருக்கனால, இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டு 2ஆ மடிச்சு வெட்டிடுறது. அதாவது சுடிதார் வெட்டையில அந்த ஓர பீஸ் வர்றத நம்ம கை வெட்ட போறோம். மத்த இதுல யூனிஃபார்ம் இந்த மாதிரில வந்து நெட் வசமா அப்படியே வந்துடும். இதுல வந்து அப்படி வராது. இதுல கரெக்டா 2 மீட்டர் தான் வரும். அகலம் கூட வருதுல, அதுல சைட்ல வர கிளாத்ல அப்படியே கையை வெட்டிடும். அவ்வளவுதான். மெட்டீரியல்ல ஃபுல்லா அப்படிதான் வரும். இப்போ சுடிதாருடைய டாப்பை நம்ம வெட்டியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல கமெண்ட்ல என்னன்னு பார்த்து கேட்டு. ஆமா டிவி போட்டு 4 மிதி